வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான முக்கியமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொன்னதே எந்த எக்ஸாமுக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடுது. அதாவது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நிறைய நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுனால இந்த சந்தேகம் அப்படின்றது வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதாவது இப்போ வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோட்லாம் பண்ண சொல்லலை. முன்னாடி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், அதுக்கு தேர்வெல்லாம் எழுதியாச்சு. எக்ஸாமெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து தெரிஞ்சுங்க. அது ஓஏ மசால்ச்சி வாட்ச்மேன் சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதாவது ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி பிரித்து கொடுத்துருந்தாங்க. அந்த வேக்கன்சிக்கு தான் வந்து இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் அதனால் இப்போ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மறுபடியும் பண்ணணுமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு எதுவும் அப்ளை பண்ண வேணாம். அதாவது இந்த 12th மேலே படிச்சிருந்தால் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுல, இப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கே வந்துச்சு. அதை வந்து யாரும் அப்லோடெல்லாம் பண்ண தேவையில்லை எதுவும். ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோடில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த 3 சர்டிஃபிகேட், அதாவது 3 காலம்ஸ் வரும். ஒரு சிலருக்கு வந்து 3 காலம் வரும். அதில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 2 காலம் வர்றது அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு வந்து 3வது காலம் ஓப்பன் ஆகலை, 2 காலம் தான் வருது அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு சிலருக்கு ஒரு காலம் மட்டும் வரும். ஸோ ஒரே ஒரு காலமில் ஏதோ ஒரு பிஎஸ்சிஎம்மோ ஏதோ முன்னுரிமை சர்டிஃபிகேட்டோ ஏதோ சம்திங் அது மட்டும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு மட்டும் ஏன் 1 வருது, மற்றவங்களுக்கெல்லாம் 2, 3 அப்படின்ற மாதிரி வருது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வரும். ஸோ அதை தாண்டி எக்ஸஸாக நீங்கள் எதுவும் படிக்கணும், எதுவும் அப்லோடு பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் இல்லை. இந்த ஒரு சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு 2, 3 ஆப்ஷன்ஸ் வரலை அப்படின்ற மாதிரி பயந்துக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இப்போ பிஎஸ்டிஎம் எஸ்ன்னு கொடுத்து ப்ரியாரிட்டி எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னு ப்ரியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி 3 காலம் வரும். ஒரு சிலருக்கு ப்ரியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி 2 காலம் வரும். இல்லை பிஎஸ்டிஎம் மட்டும் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த பிஎஸ்டிஎம்க்கு மட்டும் ஒரே ஒரு காலம் மட்டும் வரும். ஸோ அதில் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணலாம். இந்த 1 காலம் 2 காலம் 3 காலம் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருக்கீங்களோ, நீங்கள் கொடுத்த டேட்டாஸ் பொறுத்து தான் உங்களோட, ஏன்னா ஒருத்தரும் இண்டிவிஜுவலாக உங்களோட மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் தான் செக் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் ஃபைனல். அதில் இருந்து வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ முன்னாடியே தவறுதலாக கொடுத்துருந்தாலும் அதே தவறுதல் தான் எடுத்துக்குவாங்க. இல்லை சரியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த சரி என்னவோ அதை தான் எடுத்துக்குவாங்க. அப்ளிகேஷனில் என்ன இருக்கோ அதுதான் ஃபைனல் அப்படிங்கிறது தான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டு. ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து எதுவுமே வரலை, எந்த இதுவுமே வராமல் வெறும் கேப்ச்சா மட்டும்தான் வருது அப்படின்னா, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனில் உங்களுக்கு தெரியும். அதாவது பிஎஸ்சிஎம் எஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம், நமக்கு வந்து பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் வந்து அப்ளிகேஷனில் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து, அதாவது பிஎஸ்டிஎம் இருக்கும், பட் நீங்கள் அப்ளிகேஷனில் நோன்னு கொடுத்துட்றது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க எஸ்ன்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம், நமக்கு வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டில் தான் நம்ம வருவோம் அப்படின்றது. ஸோ அப்ளிகேஷன் செக் பண்ணி பார்த்தீங்க, ஏன்னா எதுவுமே வரல, எனக்கு வெறும் கேப்ச்சா மட்டும்தான் வருது அப்படின்னா, நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் பிடிஎஃப் வச்சுருந்தீங்கனாலோ இல்லை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருந்தீங்கனாலோ அந்த பிஎஸ்டிஎம்மு மற்றது சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது எஸ்ஸு நோன்னு மாற்றி ஏதோ கொடுத்துட்டோமா அப்படின்றத ரீசெக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து நீங்கள் எதுவுமே இப்போ பிஎஸ்சிஎம்மும் இல்லை, மற்ற எந்த ப்ரியாரிட்டியும் இல்லை அப்படின்னு கொடுத்த நபர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அதாவது பிஎஸ்டிஎம் இருக்கும், பட் இல்லைன்னு தவறுதலாக கிளிக் பண்ணும்போது அது தவறுதலாக கிளிக் பண்ணுறது, இல்லை சேஞ்ச் ஆகிக்கிறது, ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்பப்போ மாறிக்கிறது, அந்த மாதிரி காரணத்தினால அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு எதுவுமே ஷோ ஆகாமல் டோட்டலாக எம்டியாக வந்துட்டு அது எதுவுமே கேப்ச்சா எதுவுமே வராமல் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து வெப்சைட் ப்ராப்ளம் அதுவும் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இன்றைய தினம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, நேற்றுக்கு தான் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு முக்கியமான சந்தேகம் என்னென்னா, இப்போ அப்லோட் பண்ணுறவங்க எல்லாருமே செலக்டட் கேண்டிடேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடியே நேற்று வீடியோவில் சொல்லிட்டோம் தெளிவாக. அதாவது இப்போது நீங்கள் அப்லோடு பண்ணுறது என்ன காரணத்துக்காக அப்படின்னா, குரூப் 4லேயும் எக்ஸாமினர் ரீடர் பெய்லீஃப்லேயும் வேலைக்கு போனவங்க இதுக்கு அப்லோடு பண்ண மாட்டாங்க. அந்த காரணத்தினால திரும்ப ரீஅப்லோடு பண்ண சொன்னால் அவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த கேண்டிடேட் யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியும். அந்த காரணத்துக்காக தான் அவங்க வந்து ரீஅப்லோடு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் மறுபடியும் அப்லோடு பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுதான் முதல் காரணமே தவிர நீங்களாம் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பாஸ் ஆகிருக்கீங்க, எக்ஸாமில் பாஸ், அவ்வளோதான். அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறதுக்காக தான். அது அப்படிங்கும்போது மினிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை மார்க் வாங்கினவங்க குரூப் 4ல், கொஞ்சம் அதுக்கு கீழே வாங்கினவங்க எல்லாருமே எக்ஸாமினர் ரீடர் பெய்லீஃபு அதில் எல்லாம் போயிடுவாங்க. ஸோ இப்போ ஓஏ மசால்ச்சி வாட்ச்மேனுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொஞ்சம் குறையிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது.
அந்த மினிமம் மார்க் எடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல மார்க். ஏன்னா 1:10 ரேஷியோவில் இன்டர்வியூ இது ப்ராக்டிக்கல் கூப்பிடுவாங்க. ஸோ நமக்கு ப்ராக்டிக்கல் தனியாக இருக்குது, இன்டர்வியூ தனியாக இருக்குதுங்கிறப்போ எக்ஸாமில் கொஞ்சம் நல்ல மார்க் ஒரு 70 மார்க் மேலே வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலே அடுத்த நகர்வுக்கு போகலாம். கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரிசல்ட் வந்துடும். நம்ம இப்போ அப்லோட் பண்ணி ஓரிரு வாரங்களில் ரிசல்ட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்க்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுது. நம்ம ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதற்கான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுது அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்க்கு முடிஞ்சுது. அந்த காரணத்தினால இப்போ வந்துட்டு நமக்கு இதற்கான அப்டேட் அப்படின்றதும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்க. அப்லோடு பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வாரம் 2 வாரம் மேக்ஸிமம் அதுக்குள்ளே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரெடியாக இருந்துக்கிங்க. அடுத்து வந்து ப்ராக்டிக்கல்ஸ் அப்படின்றது. ஸோ அப்புறம் ப்ராக்டிக்கல்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அதுக்குன்னு தனியாக கிளாஸு இது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஜஸ்ட்டு வீட்டில் பண்ணுற ஒர்க்கை தான் பண்ண சொல்லுவாங்க. ஓஏன்னா தெரியும். ஆல்ரெடி ஓஏவாக இருக்கவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். ஆஃபீஸில் ஒர்க்கு அப்படின்னா அவங்களோட ஒர்க்கு அது தனியாக இருக்கும். வீட்டில் அப்படின்னா அது தனியாக வீட்டு வேலை தான் செய்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் பெரிய வேலைகள்லாம் இல்லை. நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணி வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அந்த ரேஞ்சுக்கெலாம் ஒன்றும் விஷயம் இல்லை இதில். ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக டஃப்பாலாம் இருக்காது. இருக்க போகிறதும் இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப பயந்துக்கிட்டு படிக்கணும் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.